Hello friends, welcome to SmartBrainers Python beginner tutorial. So நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம்னா பைத்தானோட பேசிக் சின்டாக்ஸ் பத்தி பார்த்தோம். நீங்க அந்த வீடியோ வாட்ச் பண்ணாம இருந்தா ஒரு தடவை அதை பாத்துருங்க. ஸோ இந்த வீடியோல வந்துட்டு நம்ம பைத்தான்ல என்னென்ன டைப் ஆஃப் டேட்டா, அதாவது என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ பைத்தான்ல இருக்க டேட்டா டைப்ஸை வந்து நம்ம 5 மேஜர் குரூப்ஸா பிரிச்சுக்கலாம். அதாவது இது என்னென்னு பாத்தீங்கன்னா நம்பர்ஸ், சீக்வன்ஸ், செட், நன் அண்ட் மேப்பிங். இப்போ நம்பர்ஸ் கீழே என்னென்ன டேட்டா டைப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டிஜர்ஸ், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ் அண்ட் பூலியன். இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக புரிஞ்சிடும். இப்போ நம்ம நம்பர் குரூப்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற டேட்டா டைப் வந்து இன்டிஜர். ஸோ அதுக்கு இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் நம்பர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நம்பர் 6 அப்படின்னு நான் வந்து ஒரு டேட்டா பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் இதை என்ன டேட்டா டைப்னு செக் பண்ணுறதுக்கு பைத்தானில் இருக்க ஃபங்க்ஷன் வந்து டைப். ஸோ இதில் வந்து நம்மளோட நம் வேரியபிளை நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து இது ரன் பண்ணேன்னா நீங்களே பார்க்கலாம், இங்க வந்து கிளாஸ் இன்ட் அப்படின்னா இன்டிஜர் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ கிளாஸ்ங்கிறது நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபியூச்சர் வீடியோல வந்து டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ நம்ம நம்பர் குரூப்ல செகண்டா இருக்க டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட். ஃப்ளோட்னா நத்திங் பட் டெசிமல் நம்பர். ஸோ இப்போ ஒரு டெசிமல் நம்பரை வந்து நம்ம அசைன் பண்றோம்னா அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா பைத்தான் வந்து இதோட டேட்டா டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்னு எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நம் அப்படிங்கிற வேரியபிளுக்கு ஒரு டெசிமல் நம்பரை பாஸ் பண்ணலாம். 7.8 அப்படின்னு நான் பாஸ் பண்றேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டைப் நம் பாஸ் பண்ணோம்னா இப்போ நீங்க பார்க்கலாம் இதோட டேட்டா டைப் வந்து ஃப்ளோட் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்பர்ஸ்ல நமக்கு தேர்டா இருக்க டேட்டா டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ்னா நத்திங் பட் காம்ப்ளெக்ஸ் நம்பர். நீங்க ஸ்கூல் டேஸ்ல, காலேஜ் டேஸ்ல வந்து மேத்தமேட்டிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ அதுதான் நம்ம இங்கேயும் வந்து மென்ஷன் பண்றோம். ஸோ இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ங்கிற வேரியபிளுக்கு நான் வந்து 3 + 5j அப்படின்னு நான் வந்து மென்ஷன் பண்றேன். நீங்க ஸ்கூல் டைம்ஸ்ல வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஐன்னு படிச்சிருப்பீங்க. பட் பைத்தனை பொறுத்த வரைக்கும் ஐயை வந்து நம்ம ஜேவால ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதோட வேல்யூ யூஸ்வலா பாத்தீங்கன்னா j = ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1. ஸோ இப்போ இது வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். டைப் ஆஃப். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ரன் பண்ணோம்னா இங்க பார்க்கலாம் நீங்க கிளாஸ் காம்ப்ளெக்ஸ், அதாவது இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க முடியுது. இப்போ ஃபியூச்சர்ல வந்து நீங்க ஏதாவது மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா இந்த காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் வந்து யூஸ் ஆகும். ஓகே, நம்ம நம்பர்ஸ் குரூப்ல நெக்ஸ்ட் இருக்க டேட்டா டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா பூலியன். பூலியன்னா நத்திங் பட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதாவது நீங்க ஏற்கனவே ப்ரோக்ராமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் பூலியன்னா என்னங்கிறது. ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கும். இப்போ நம்ம ஒரு 2 வேரியபிள் எடுத்துக்கலாம். a = 5, b = 10. இப்ப a less than b அப்படின்னு நான் வந்து செக் பண்ணனா இது வந்து ட்ரூ அப்படிங்கிறது பூலியன். ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா a less than b, அதனால வந்துட்டு இது ட்ரூன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நான் b less than a கொடுத்தனா ஃபால்ஸ்னு வரும். ஓகே, இதோட டேட்டா டைப் நம்ம எப்படி செக் பண்றோம்னா நம்ம இதை வந்து ஒரு வேரியபிள்ல வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ a less than b அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் இந்த ரிசல்ட் வேரியபிளோட டேட்டா டைப் செக் பண்ணனா அது வந்து பூலியன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பாத்தீங்கன்னா கிளாஸ் பூல் அப்படின்னா பூலியன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ பூலியன் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு இருக்கு. இதை எப்படி நம்ம வந்து ஒரு நம்பர் குரூப்ல எடுத்துக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைத்தான் வந்து இதை எப்படி கன்சிடர் பண்ணா 0 or 1 அப்படின்னு தான் வந்து அதோட பேக்எண்ட்ல வந்து அது ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கே தெரியும் 0 or 1s பேஸ் பண்ணி தான் வந்துட்டு எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இதை உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் வந்து இந்த ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல வந்துட்டு நான் வந்து நம்பரா கன்வெர்ட் பண்றேன், அதாவது ஒரு இன்டிஜரா கன்வெர்ட் பண்றேன். ஸோ அதுக்கு வந்து இன்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்றேன். இந்த ரிசல்ட்டை வந்து நான் வந்து செக் பண்ணனா 1 அப்படின்னு வந்திருக்கு, அதாவது ட்ரூ அப்படிங்கிறதுக்கு 1. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதனால தான் வந்துட்டு நம்ம வந்து பைத்தான்ல பூலியனை வந்து ஒரு நம்பர் குரூப்பா நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்பர் குரூப்ல இருக்க எல்லா டேட்டா டைப்பும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளாரிஃபை பண்றேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து சீக்வன்ஸ் குரூப்ல இருக்க எல்லா டேட்டா டைப் பத்தியும் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க யார் பைத்தான் படிக்கணும்னு வந்து நினைக்கிறாங்களோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.